ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். உண்மையை சொல்லணும்னா இன்க்ளூடிங் மீ. ஸோ எப்போதும் போல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டைம் இருந்த வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க. உண்மையை சொல்லணும்னா மக்கள் வந்துட்டு மக்கள் மீன்ஸ் பாரு ஜனங்க. விஜயண்ண ரசிகர்கள்னு சொல்லலாம், விஜயண்ண ஆதரவாளர்களும் சொல்லலாம், விஜயண்ண கட்சிக்காரங்களும் சொல்லலாம், நம்ம தமிழ்நாட்டு சிஎம் ரசிகர் பட்டாளன்னு சொல்லலாம். ஜனங்க எல்லாமே வந்துட்டு இன்க்ளூடிங் மீ எல்லாமே ஜாலியாக சந்தோஷத்துல தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பல கஷ்டங்கள் இருக்கும். இல்லைல்ல யாருக்கும் இல்லை. ஸோ விஜயன சிஎம் வந்து எல்லா கஷ்டமும் தீர்ந்துருமானா இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா மட்டும்தான் சோறு சாப்பிட முடியும், தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு ஓட முடியும் தெம்பா. ஸோ அது மாதிரி விஷயத்துல இது ஒரு இனம் புரியாத ஒரு 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 சந்தோஷம் தான். ஸோ அவர் படம் நடிச்சாரு, அவர் சம்பாதிச்சாரு, அவர் வச்சிருக்காரு, அவர் செலவு பண்ணாரு, அவர் இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு, வேற விஷயம். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி நமக்குள்ள ஒருத்தன் வந்துட்டு நம்முள்ள ஒருத்தன் வந்துட்டு ஒரு ஜனநாயகனா தனியா தெரியுறான். அவன் ஜெயிச்சு இன்னைக்கு சிஎம் ஆயிட்டு நமக்கு தலைவரா இருக்காரு, லீடரா இருக்காருன்னா ஒரு பெரிய விஷயம் தானே. அவரோட படம் ஃபுல் பர்மிஷன், சிஎம் ஃபுல் பர்மிஷன். எதுக்கு? மக்கள் கொண்டாடுறதுக்கு. ஸோ சிஎம் ஃபுல் பர்மிஷன் கொடுத்து, அதனோட கட்சி தலைவர் கட்சி தலைவர் ஃபுல் பர்மிஷன் கொடுத்து, தான் நடித்த படத்துக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறாருன்னா சிஎம் இருந்து ஃபுல் பர்மிஷன், ஓகே என்ஜாய் அப்படின்னு கொடுக்குறாருன்னா இது இவருக்கு மட்டும் சத்தியமாக வேறு யாருக்குமே அமையாது. ஒரு ஹீரோவை நடித்து, ஒரு ஹீரோவாக இருந்து, ஒரு 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 சின்ன ஹீரோவாக இருந்து ஒரு பெரிய ஹீரோ உச்ச நட்சத்திரமாகி அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஎம் நின்று கட்சி ஆரம்பிச்சு கட்சியில் எம்எல்ஏவை ஜெயிச்சு எம்எல்ஏவில் இருந்து சிஎம் ஆகி ஜெயிச்சுட்டு நீ சிஎம் உட்காந்துட்டு தான் படம் ரிலீஸ் ஆகுது ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறாருன்னா இந்த மாதிரி கொடுப்பனது யாருக்குமே அமையாது. எப்பா இவருக்கு அமைஞ்ச மாதிரி வேற யாருக்குமே இல்லைன்னு தான் வச்சுக்கலாம். ஸோ அது அம்பானி பையனை கூட இருக்கட்டுமே. ஸோ அம்பானி பையன் வந்து அந்த அந்த விஷயத்தில் தெரிவாங்க, அவ்வளோதான். எனி டைம் இருக்காங்கன்னா அது மீடியாவில் மட்டும்தான் தெரியும். ஸோ இவர் வந்து லைஃப்ல வந்துட்டு அம்பானி ஃபேமிலி சேர்ந்தவர்களும் அம்பானியோட பயங்கர ஃபேமஸாக இருக்காரு. இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கே ராஜாவாக இருக்காருன்னா விஜயனா மட்டும்தான். அவங்க அம்மா பாடகர், அப்பா டைரக்டர். ஸோ அப்படியே பிறந்தாரு, வளர்ந்தாரு, ஒரு நடிகர் ஆனார். அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக நடித்த ஹீரோ தான். அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ ஆனார். அதுக்கப்புறம் உச்சநத்தை தொட்டார். ஸோ பல கேலி கிண்டல்கள், முக பாவனை எல்லாம் சேர்த்து முகம் மூஞ்சி என்னடா விஜயனா சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்துட்டு ஹீரோ ஆகிட்டு, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சிஎம் ஆகிட்டு அவரோட படம் ரிலீஸ் ஆகுது. மாண்பு முதலமைச்சர் நடித்த படம் ஜனநாயகன். ஜோசப் விஜயனான்ற மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் நடிக்கும் ஸோ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது 23. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் வீக்கு. ஸோ அது வந்து ஃபுல் பர்மிஷன். ஸோ சிஎம் இருந்து தன்னோட படத்துக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்து பொருளாளர் தாவை கட்சி பொருளாளர் வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துட்டு ஸோ நம்ம தலைவரோட படம், நம்ம தமிழ்நாட்டு சிஎம்மோட படம், ஸோ எல்லாருமே திருவிழா மாதிரி இருக்கணும். ஸோ தேட்டரில் சரி, பொதுமக்களுக்கு சரி, ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களாகட்டும், மாவட்ட செயலர்களாகட்டும், எம்எல்ஏக்கள் ஆகட்டும், ஸோ அமைச்சர்கள் எல்லாருக்குமே வந்து ஃபுல் பர்மிஷன் கிராண்டட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நாட்டில் பல பிரச்சனை இருக்குது, இது ஒரு பிரச்சனையாடா உங்களுக்கு அப்படின்னு எதிர்கட்சி கேட்பான். யாரே தீஞ்சு போன திருட்டு திமுகவும் வித்து போன ஏடிஎம்கவும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து என்டர்டைன்மெண்ட் கிடையாது, கோடி கோடியை கொள்ளடிச்சு வைக்கணும், அவ்வளோதான். திருட்டு திமுகவும் சரி, டிஎஸ்சி திமுகவும் சரி, இத்து போன கட்சி, தீர்ந்து போன கட்சி, இவனும் திருட்டு ஏடிஎம்கே தான். இவங்க எல்லாருமே சேர்ந்து கோடி கோடியை கொள்ளடிங்க. எல்லா கிழட்டு பசங்களும் தூக்கி ஜெயிலில் போகணும், அப்போ தான் அடங்கணும். ஸோ என்டர்டைன்மெண்ட்டை என்னன்னு தெரியாது, லைஃப்பில் எப்படி வாழணும்னு தெரியாது, எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும், எப்படி கோடி கோடியை கொள்ளடிச்சு வச்சு வருங்கால சந்ததிகள் பேரன் பேத்தி புள்ள எல்லாருக்கும் சேர்த்து வைக்கணும், அது ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ விஜயனுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்துட்டு மக்கள் சேவை பண்ண சொல்லிட்டு தான் இருக்காரு. ஸோ அவரோட பர்சனல் விஷயம் எப்படினாலும் இருக்கலாம். ஸோ அவர் நினைச்சிருந்தா பர்சனல் விஷயம் இல்லை, எவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம், எவ்வளோ ஜாலியாக இருந்தவர் தான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு எப்பவுமே திங்கிங் மக்களுக்கு என்ன பண்ணலாம், கொடுத்து வாக்குறுதி காப்பாற்றுறோம். ஸோ எப்பவுமே அந்த சிரிச்ச முகமா இருந்த விஜயனை வந்துட்டு இன்னைக்கு சீரியஸ் முகமா மாறிட்டாருன்னா அது சிஎம் என்ற ஒரே ஒரு போஸ்டிங்காக மட்டும்தான். ஏன்னா வேற வழி இல்லை. ஸோ போஸ்டிங் வந்தாச்சு, மக்கள் சேவை செய்யணும்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ப்ராமிஸை நிறைவேற்றணும்னா சில பர்மிஷன்கள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எல்லாருமே ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இந்த விஷயத்துலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாமல் சரி எப்படி ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல சிஎம் கிட்ட. ஸோ அதனால் வந்துட்டு கிராண்டடாக, அதாவது பர்த்டேவே சிம்பிளாக கொண்டாடிடுங்க. அந்த விசவாயு தாக்கி வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு, அதை போயிட்டு பர்த்டே அப்படி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ விஜய் நான் பர்த்டே, அதுவும் சிஎம் ஆகி ஃபஸ்ட்டு பர்த்டே, ஃபஸ்ட்டு சிஎம், ஃபஸ்ட்டு விசிட்லேயே சிஎம் ஆகிட்டாரு. ஸோ இந்த மாதிரி யாருக்குமே கிடைக்காது. அவர் உண்மையாகவே பெரும் குழப்பம் தான் அவருக்கு. அதாவது
போஸ்டிங் ஏற்றுக்கும் போது வந்து சிஎம் போஸ்டிங் நான் ஒன்றும் தேவதூதெல்லாம் கிடையாது. ஸோ போஸ்டிங் ஏற்றி வந்து பேசும்போது நான் ஒன்றும் தேவதூதெல்லாம் கிடையாது. ஸோ நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். பட் அவர் சொல்லலாம். பட் உண்மையாகவே அவர் கிறிஸ்டினா இருக்கிறதுனால அவர் ஒரு தேவதூதனால அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனா வாழ்ற ஒரு தேவதூதன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸோ மக்கள் எல்லாரும் பிடிக்குதுன்னா அவன் ஒரு தேவதூதன் தான். ஸோ அது அது வந்து மறுக்கிறார். விஜயனா தான் மறுக்கிறார். ஸோ அவர் வந்து எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு அவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் வாங்கியிருந்தாரு. ஒரு ஸ்டாரா இருக்காரு. ஸோ எல்லாருமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட். 10ல் ஒருத்தன் தனியாக தெரிறான்னா அவன் தான் ஹீரோ. அவன் தான் தேவதூதன். இந்த மாதிரி விஜயனை வந்துட்டு நம்ம 8 கோடி தமிழ் மக்கள்ல ஒரு ஒரு ஆள் தனியாக தெரிற இன்னைக்கும் மாசா இருக்கு. இந்த படம் வந்து 1008 பிரச்சனைகளை சந்திச்சு படம் பிளாக் பண்ணி ஸோ படமே வராது. ஸோ நெட்ல லீக் ஆகி ஸோ கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க. அப்படியும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஜனநாயகம் மட்டும்தான். ஸோ ஐயோ, அதாவது இது வேணும்னே பண்ணது தான். ஏன்னா மாஸ்டர் படம் எடுத்துட்டு கொரோனா டயத்தில் 2 3 வருஷத்துக்கு அப்படியே கிடப்பில் கிடந்தது. படமே ரிலீஸ் ஆகல. எல்லா தேட்டரும் மூடிட்டாங்க. எல்லா தேட்டரும் படமே இல்லை. எந்த படமும் தேட்டருக்கு வரல. எல்லாருமே வந்துட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஒரு நல்ல படம் ஹிட் அடித்த ஒரு சூர்யா படமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அந்த படம் வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் பண்ணுறோம். பட் நெட்டில் மொபைல் டிவி எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு. அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த படம் உங்களுக்கு என்ன படம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு விஜயனா படம் அப்படி பிளாக் பண்ணி வச்சிருந்த படம் வந்து கிடப்பில் கிடந்த படம் மாஸ்டர். ஸோ அப்போ வந்து ரிலீஸ் பண்ண முடியலையே, அதை வந்து நெட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடாதா? ஸோ இது எப்படியே காழ்ப்புணர்ச்சி காரணமாக வன்முறை பண்ணணும், சாரி, ஒரு ஒரு தீங்கு விளைவிக்கணும் விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜயநகர் வந்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க. அது ப்ரொடக்ஷனும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டாங்க. ஸோ போகிற போக்கில் மாஸ் அதுக்கப்புறம் ஹிட் அடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. படம் பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ செம்ம வசூல் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஜயண்ண படம் வந்துட்டு எந்த படமும் இந்த மாதிரி நெட்டில் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 23. ஸோ மக்கள் செலிப்ரேட்டிங் வெயிட்டிங் இருக்காங்க. எல்லாமே பேசிக்கிட்டுனா 1000 கோடி அடிக்கும், 1500 கோடி அடிக்கும். ஸோ எத்தனை கோடி அடித்தாலும் சரி. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு லாபம் வந்தால் சரி, விஜயனுக்கு சந்தோஷம். ஸோ விஜயனை ரசிகர்களுக்கு சந்தோஷம் வந்தால் சரி. ஸோ வரும், வராமலாம் இருக்காது. ஏன்னா அவர் சாதாரண ஒரு குடிமகனா ஒரு ஹீரோவை இருக்கும்போதே அவ்வளோ பேர் ஓப்பனிங்கில் பயங்கரமாக இருக்கும் ஓப்பனிங்லாம். ஸோ அந்த விஷயத்தில் ஜனநாயகம் வந்து ஃபுல் பர்மிஷன், வித்தவுட் பர்மிஷன்லாம் கிடையாது. ஃபுல் பர்மிஷன். 5 மணி ஷோ இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஸ்பெஷல் ஷோ இருந்தால் நல்லது தான், மக்கள் கொண்டாடுவாங்க. ஸோ விஜயன் 5 மணி ஷோ பெங்களூர் கர்நாடகாவில் 5 மணி ஷோ இப்போ டிக்கெட்டே புக் ஆகிடுச்சு. இப்போ டுடே வந்து இன்றைக்கி டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு தமிழ்நாட்டிலையும். சில தேட்டர்களில் வந்து ஓப்பன் பண்ணி புக்கிங் போயிட்டுருக்கு. நாளை மறுநாள் அடுத்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஆன்லைன் கண்டிப்பாக ஃபுல்லாகிடும். லைவாக போய் வாங்குறோம், வாங்கி ஃபுல்லாகிடும். தேட்டரில் ஒரு செலப்ரேஷன், ஒரு பிளாஸ்ட் தான். விஜயன படம், சிஎம் படம் பிளாஸ்ட் தான். அன்றைக்கி வந்துட்டு ஒரே கொண்டாட்டம் தான். ஸோ அது அப்படிதான். ஏன்னா நான் இன்னைக்கு நைட் வந்து ஃபீபா வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது இல்லையா? ஸோ அதுக்கு நாளைக்கு கேரளாவில் லீவ் விட்டானுங்க. ஏன்னா வேர்ல்டு கப் வந்துட்டு மேட்ச் வந்துட்டு விடிய விடிய உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க போல கேரளாவில். அதனால் வந்து நாளைக்கு காலேஜெல்லாம் லீவு. அந்த மாதிரி ஸோ விஜயண்ணா படத்துக்கு கூட ஒரு லீவு விடலாம். ஸோ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாளைக்கு அதாவது விவேகமணி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தேட்டரில் லீவ் விடலாம். அது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி ஆகிடும். ஸோ அது வந்துட்டு இவர் நடித்த படத்துக்கு இவரே வந்துட்டு லீவ் விட்டு படம் பார்க்க வைக்கிறாரு, மக்களை கெடுக்கிறாரு. இவர் வந்து நல்ல சிஎம் இல்லை, கெட்ட சிஎம் அப்படின்ற பேர் வந்துடும். ஆனால் கேரளாவில் எப்படின்னு தெரியல, எங்கேயோ நடக்கிற அமெரிக்காவில் நடக்கிற வேர்ல்டு கப் மேட்ச்சுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. பட் ஆனாலும் வந்துட்டு இப்போ அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோதுறாங்க. நமக்கு என்ன வந்துச்சு? நமக்கு 10 வருஷம் பிரயோஜனம் இல்லை. இப்போ அதில் ஜெயிச்சானா நம்ம ஊர் காசு வரப்போதானே? ஸோ அப்படிலாம் கிடையாது. அதனால வந்துட்டு அவங்க லீவ் விடுறது வேஸ்ட்டு. ஸோ அதனால் விஜய் நான் யோசிச்சு ஸோ அதனால் லீவ்லாம் இல்லை. சினிமா படத்துக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்க போய் பண்ணிட்டு வாங்க. பிள்ளைங்க பழகிடுமோ. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எதுக்குன்னா ஒரு வேர்ல்டு கப்புக்கு இப்படி லீவ் விட்றாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டில் லீவ் விட்றாங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. வேடிக்கை பார்க்குறோம், பார்த்துட்டு போடுவாங்க. அவன் கோடிக்கணக்கில் அவன் சம்பாதிச்சுட்டு போகிறான். எவன் ஜெயிக்கிறான் அவன் அவன் சம்பாதிச்சுட்டு போகிறான். நமக்கு என்ன 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் விஜயனா சம்பாதிச்சாலும் நமக்கு ஒன்றும் நம்ம பாக்கெட் ஒன்றே காசு. இப்போ என் பாக்கெட் காசு வரப்போதா? ப்ரொடக்ஷனுக்கு தான் போகுது. அது வந்துட்டு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அப்படி லீவு விட்டு தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஸோ ஒரு வழியாக என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகுது. அவங்கவுங்க போய் பார்க்குறவங்க பார்க்கலாம். ஸோ அவங்கவுங்க வேலையை பார்க்குறவங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கிடப்பில் போட்ட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது.
ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தான் சொல்லலாம்னு வச்சுக்கலாம். கில்லிலாம் வந்துட்டு பயங்கரமாக ஓடுச்சு. ஆல்ரெடி ரிலீஸ் ஆனாலும் வசூல் ஆச்சு. ஸோ விஜயண்ணா படம் வந்து டிக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணவும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஸோ ஜனநாயகன் ஒரு பிளாஸ்ட் சேல், ஒரு பிளாஸ்ட் ஓப்பன், ஒரு பிளாஸ்ட் அன்னைக்கு வந்து திருவிழாவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரசியல் பற்றி சொல்ல போனோம்னா, ஸோ சைதாப்பேட்டில் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஹாஸ்டல் விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி ஹாஸ்டல் நிறைய ஹாஸ்டல் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்டல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கண்காணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஜயனை போனது ஏன் அந்த ஹாஸ்டலுக்கு போனால் எதுக்கு போனார்லாம் தெரியல. ஏன்னா நியூஸ் திடீர்னு சொல்லிட்டு எக்மூர் ஹாஸ்பிட்டல் போனாரியா, அங்கே போயிட்டு விசிட் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி விஜயனுக்கு தோன்றதுக்கு போகிறாரு. சிஎம்க்கு என்ன தோணுதோ அவர் போயிட்டு பார்க்குறாரு. நல்ல விஷயம் தான். அங்கே பார்த்தா அது மாதிரி ஹாஸ்டல் நாசமாக கிடக்கும். ஸோ நானே ஹாஸ்டலில் படிச்சிருக்கேன். ஸோ ஒரு சில ஹாஸ்டலுக்கு நல்லா தான் இருக்கும், ஒரு சில ஹாஸ்டல் ஓகே. மெயின்டைன் பண்ணால் எதுவுமே நல்லா இருக்கும். ஸோ மெயின்டைன் பண்ணால் தான் சைதாபேட் ஹாஸ்டல் பெரிய ஹாஸ்டல். ஸோ அதனால் வந்துட்டு பிஜி வந்து மென்ஸ் ஹாஸ்டல் ஆகட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸ் ஆகட்டும், மென் அண்ட் உமன் எந்த ஹாஸ்டலாக இருந்தாலும் ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது டிஎம்கே ஆட்சியில் பில்டிங் கட்டி விடுவாங்க, உள்ள ஆடு மாடு மாதிரி தள்ளுவாங்க. சத்தியமாக மெயின்டைன் இருக்காது. ப்ரைவேட்டில் மெயின்டைன் இருக்கும், ஏன்னா அவங்க பணம் வாங்குறாங்க. இது வந்து ஃப்ரீன்றதுனால ஃப்ரீ ஹாஸ்பிட்டலோ காலேஜோ ஸ்கூலோ கண்டிப்பாக மெயின்டைன் இல்லை. ஏன் இல்லைன்னா பணம் கொடுக்காம ஓசியில் படிக்கிறாங்கன்றதுனால தான். எல்லாமே அப்படி நினச்சி அப்படியே விட்டுறானுங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து சலுகை கொடுக்குது, அதனால தான் மக்கள் படிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்த பணத்தை வாங்கி வச்சுட்டு வேலை செய்கிறவங்க செய்ய மாட்டாங்க, கான்ட்ராக்ட் அவ்வளோதான். ஸோ விஜயனை வந்து செக் பண்ணாரு. மறுநாளே பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை அப்பயே பண்ணிருக்கலாம்ல, பண்ண மாட்டாங்க. ஸோ அடிக்கிறோம், அடித்தா தான் அந்த கல் கூட அசையணும்ல, அம்மியும் நகரன்றாங்களா, அந்த மாதிரி அடிக்கிறோம் அடித்தா தான். விஜயனை போய் அடித்தா சிஎம் அடித்தா மட்டும் அங்கே வேலை நடக்குன்னு இருக்கு. இது சிஎம் தான் போய் வந்து செக் பண்ண அவசியம் இல்லை. அது கீழே இருக்கிற அந்த துறை அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாமே போய் செக் பண்ணணும். யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ஸோ விஜயனை செக் பண்ணியிருக்காரு. ஒரு 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 நல்ல விஷயம். ஸோ குட். அது மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலும் சரி, ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையுமே அப்படிதான் இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல் மட்டும்தான் ஓரளவுக்கு நீட்னஸாக இருக்கும் ரெஸ்ட் ரூம் எல்லாமே. ஸோ மற்ற ப்ரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெஸ்ட் ரூமே இல்லாத ஸ்கூல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து செக் பண்ணி உலக தரத்துக்கு கொண்டு வர இல்லையா, அது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அது போக வந்து டிஎம்கே அரசியல்னு பார்த்தா டிஎம்கே, ஏடிஎம்கே இன்னமும் விஜயனை கழுவி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ விஜயனை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் சரி, ஒரு சிஎம்னு பார்க்காம இஷ்டத்துக்கு பேசிட்டு தான் இருக்காங்க. ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன், மயிறு ராதாகிருஷ்ணன் ஒன்றுமே அடங்க மாட்டேங்கிறான். அந்த கிழட்டு பையனை தூக்கி ஜெயிலில் போட்டு ரிமாண்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ டிவிகேல ஒரு தலைவர், ஊர் தலைவர் வந்துட்டு மாம்பாக்கம் செங்கல்பட்டு ஊராட்சி தலைவர் வந்துட்டு 1,30,00,000 ரூபாய், 1,30,000 கடன் ஊழல் வாங்கினார் இல்லையா. ஸோ லஞ்சம் வாங்கும்போது கையும் களமாக மாட்டினார் தலைவர். ஸோ அவனை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க ஊர் தலைவரை. ஸோ அந்த மாதிரி இந்த நம்ம சிஎம்க்கு எதிராக வந்துட்டு யார் அவதூறு பரப்புறாங்களோ, ஸோ கெட்ட வார்த்தையில் பேசுறது, குடும்பத்தை பற்றி பேசுறது, லவரை பற்றி பேசுறது, அப்படி பண்ணுறாரு. ஸோ சேர்த்து வச்சு தப்பாக பேசுகிறாங்க இல்லையா, இவன் அவன் வாடா போனான். ஸோ ஆனால் வந்துட்டு ஒரு மரியாதை கொடுக்காம பல வீடியோக்கள் சொன்னது, நம்ம என்னதான் வந்துட்டு நமக்கு சின்ன பையனா ஒருத்தன் இருக்கான், அவன் பதவியில் இருக்கானா அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவனுக்கு மரியாதை இல்லைனாலும், வயசுக்கு மரியாதை இல்லைனாலும் பதவிக்கு மரியாதை கொடுக்கணும். சிஎம் என்ற ஒரு பதவிக்கு விஜயனுக்கு மரியாதை கொடுக்கணும். ஸோ அவர் வந்துட்டு சிஎம் ஆயிருக்காருன்னா, நீங்க என்னதான் எதிர்கட்சி இருந்தாலும் சரி, திருட்டு திமுக வந்தாலும் சரி, இத்து போன கட்சி ஏடிஎம்கே வந்தாலும் சரி, ஸோ மரியாதை கொடுக்கணும் சிஎம்க்கு. ஸோ அதனால வந்துட்டு ஒருத்தன் என்ன சொல்றாங்க, நேற்று நீ வந்து சட்டசபையில விஜய தாக்கப்படுவார் அப்படின்றாங்க. ஸோ தாக்கப்படுவார்னா வார்த்தையால தாக்கப்படுவாரா இல்லை கையால தாக்கப்படுவாரா? ஸோ ஒரு சிஎம்ஏ வந்துட்டு ஒரு பயம் இல்லாம தாக்கப்படுவார். சட்டசபை நீ கூட்டுறா பார்ப்போம், நீ கூட்டு, நான் சட்டசபை கூட்டு டிஎம்கேல நீ தாக்கப்படுவேன்னா என்ன அர்த்தம்? வாயில தாக்கப்படுவாரா, வார்த்தையால தாக்கப்படுவாரா, இல்லை கையால் அடிக்கப்படுவார்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு திஸ் இஸ் டூ மச். ஸோ நாங்கண்டி சிஎம் வச்சுக்கோங்க, அவனை கையை காலை உடச்சி உள்ள தூக்கி போட்டிருப்பேன் நான் அதில். ஸோ விஜயனை கோவப்பட மாட்டேங்கிறேன். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாள் எம்எல்ஏ சிஎம் வந்துட்டு செத்து போயிட்டாங்க, முதலமைச்சர் ஜெயலலிதா. அவங்க இருக்கும்போது இந்த மாதிரி பேசினான்னு வச்சுக்கோ டிஎம்கேக்காரன், கண்டிப்பாக தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. தூக்கி கையை காலை உடச்சி உள்ள தூக்கி வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்துல அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஜெயலலிதா பற்றி சிஎம் ஜெயலலிதா பற்றி தப்பாக பேசுகிறான்னு தெரிஞ்சாலே தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஏன்னா கலைஞரே தூக்கி உள்ள வச்சுருவாங்க அவங்க தைரியமாக. ஸோ அதுக்கெல்லாம் அவங்க பயப்படவே மாட்டாங்க. தான் மேலே தப்பு இல்லை, தான் ஒரு தரைக்குறைவாக பேசுகிறான்னு தெரிஞ்சாலே விஜயனா சொன்ன மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்தில் அவங்க கெத்து. ஆனால் விஜயனா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாரபட்சம் பார்க்குறாரு. அதான் எனக்கு தெரிஞ்சு பார்க்குறேன். ஸோ அவங்க கட்சி ஆளுங்களா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணியா தூக்கி உள்ள வைடான்னு சொல்லிட்டு தூக்கி உள்ள வச்சுட்டாரு. சிஎம் பர்மிஷன் இல்லாமல் கண்டிப்பாக அந்த வீரா வந்து உள்ளே போயிருக்க மாட்டார், ஊராட்சி மன்ற தலைவர். ஸோ லஞ்சம் வாங்கினியா உள்ளே போ அப்படின்னு உள்ள தூக்கி போட்டார். இதான் நல்ல விஷயம், கட்சியிலேருந்து தூக்கியாச்சு. ஸோ இதான் வந்து ஒரு ஒரு நல்ல சிஎம்க்கு அர்த்தம். ஸோ
விஜயனை வந்துட்டு இது கண்காணிச்சு அவர் தூக்கி உள்ள வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டிஎம்கே அடங்க மாட்டானுங்க, ஏடிஎம்கே அடங்க மாட்டாங்க. மாற்றி 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 விஜயனை அவர் திட்டிகிட்டே தான் இருக்கானுங்க. ஸோ இவங்க மக்களுக்கும் நல்லது பண்ண மாட்டானுங்க. நல்லது செய்ய மக்களுக்காக நல்லது செய்ய வந்திருக்கான் பாரு ஒருத்தன் சிஎம்னு சொல்லிட்டு, அவனையுமே நான் நல்லது பண்ண விட மாட்டானுங்க. ஸோ ஆக மொத்தத்தில் திருட்டு திமுகவும் தீர்ந்து போன வித்து போன ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஒன்னா சதி கூட்டு சதி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, கூட்டு கலவணி விஜயனை சொன்னார் இல்லையா. ஸோ கூட்டு கலவணி பண்ணி பண்ணியே ஆட்சியும் செய்ய மாட்டாங்க, இருக்கும்போது செய்யவும் மாட்டாங்க, ஆட்சி செய்கிறவங்களையும் விட மாட்டாங்க. ஸோ இதான் அவங்களோட தாரக மந்திரம். மக்கள் நல்லா இருந்துடக்கூடாது, மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லா இருந்த. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் குறைக்கப்பட்டது, லஞ்சம் வாங்கக்கூடாது. அப்படி லஞ்சம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் ரிலீஸ் பண்ணிடுவோம், அதில் போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணப்படும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்துட்டு ஆப் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வாட்ஸ்அப்லேயே வந்துடுச்சு. சடனாக வந்துட்டு போய் நேரடியாக போய் தான் மனு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு என்ன குறையோ எல்லாத்துக்குமே அழகாக ஒரு ஆப் கிரியேட்டிவ் பண்ணி, ஸோ கிரியேட்டிவ் பண்ணி விஜயனை வந்துட்டு லான்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அவர் சார்பாக அமைச்சராவோ எம்எல்ஏவோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ தோண்ட தோண்ட ஊழல்கள் பெரிய பிரச்சனையே இருந்துகிட்டே இருக்குது, எப்படா தீர்க்கிறது அப்படின்ற மாதிரி விஜயனை ஒரு மண்டை ஓட்டிட்டு தான் இருக்காரு. அவர் மூஞ்சில் எங்கன்னா சிரிப்பை பார்த்தீங்கன்னா எப்பவுமே டென்ஷனாகவே தான் இருக்காரு. அவ்வளோ வந்து மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு விஜயனை தாக்கப்படும் அப்படின்னு சொன்னோடனே தூக்கி உள்ள வைக்கணும். அதுதான் சட்டசபைக்கு வா, சட்டசபை கூட்டுற பார்ப்போம், நான் உன்னை தாக்கப்படுவேன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் செம்ம கோவம் வருது எனக்கு. ஸோ வந்து ஒரு சிஎம்க்கு மரியாதை தர மாட்டானுங்க, எவன் மரியாதை தர அவனுக்கு தூக்கி உள்ள போட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு விஜய் நான் கேர்லெஸ்ஸாக இருக்காரு. ஸோ அது போக இந்த கும்பகோணம் விஷயம் வந்துட்டு 100 கோடி ரூபா சொத்து வந்துட்டு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. ஸோ பகிரங்கமாக வந்துட்டு இந்த டிஎம்கே வந்துட்டு எப்படியாவது தோண்டிகிட்டே இருக்காங்க. 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி விற்றுருக்காங்கன்னா அங்கே இருக்கிற தாசில்தார் அதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரிகள் என்ன மயிரியை பிடிங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு உருட்டுன்னு ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது மொத்தத்தையுமே காரணம் வந்து டிஎம்கே தான். அதை அப்படியே திருப்பி டிவிகே பக்கம் போடுறாங்க, ரமேஷ் அமைச்சர் மேலே போடுறாங்க படியை. ஸோ இந்த பவுடர் விஷயத்த வந்துட்டு எப்படி தூக்கி சரத் மேலே போட்டாங்களோ, தாம்பரம் எம்எல்ஏ மேலே போட்டாங்களோ, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரமேஷ் அமைச்சர் மேலே தூக்கி போடுறாங்க இப்போ. ஸோ சரத்தும் அமைச்சர் தான், ரமேஷ் அமைச்சர் தான். இப்போ 2 பேருமே யங்ஸ்டர், இவங்க 2 பேருமே இந்த பயபுலிங்க 2 பேருமே யங்ஸ்டர் தான். ஸோ இவங்க வந்து எப்படி பண்ணலாம், ஒரே ஒரு அந்த பொறாமையில பொங்கி எழுறாங்க இருக்கிற கலெக்டர் பசங்க எல்லாருமே, டிஎம்கே பசங்க ஏடிஎம்கே பசங்க. ஸோ பழி மேலே பழி போட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் விஜயனை ஒரு முடிவு கட்டணும். ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ இன்னொரு பிரச்சனை வந்து பள்ளிக்கரண பிரச்சனை, சதுப்பு நில பிரச்சனை. ஸோ அந்த பக்கம் போன சோழிநல்லூர் புறக்கடாயின்னு சொல்லிட்டு அந்த பெரகடாய் பில்டிங்கை ஸ்டாப் பண்ணார் விஜயனா. ஸோ இந்த ஈசிஆர் பிரிட்ஜு பாலம் போகுது, அந்த ஈசிஆர் பிரிட்ஜு பாலத்தையும் விஜயனை ஸ்டாப் பண்ணார். மறுபடியும் அது கொட்டேஷன் நல்ல கொட்டேஷனை கொண்டு வாங்க, ஐ மீன் கரெக்டான பட்ஜெட்டில் கொண்டு வாங்க. ஸோ நிறைய ஏகச்சக்க கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்குது. ஸோ அன்புமணி வந்துட்டு பள்ளிக்கான சதுப்பு நிலங்கள் வந்துட்டு அழிக்கப்படுகிறது, குப்பையை கொட்டினே இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை காப்பாற்றணும் துடிக்கிறாரு. அவர் போகிற குப்பை தான் பள்ளிக்கரணைக்கு போய் சொல்லுது. மெட்ராஸில் வேறு எங்கே இருக்குது இடம் குப்பை ஓட்டுறதுக்கு? ஒரு சிட்டிக்கு உள்ளாரையோ இல்லை சிட்டிக்கு அவுட்லேயே ஒரு இடம், ஒரு ஜங்ஷனான இடம் தயார் பண்ணி வேறு ஏரி தான் இருக்குது பொதுவான இடம், எல்லா இடமும் அழிக்கப்படும். லயோலா காலேஜ் ஏரி தான், ஆமாம் விஜயனே அங்கே தான் படித்தார், நீ அங்கே தான் படிச்சிருக்க. ஸோ அதெல்லாம் பழைய காலத்தை அழிச்சிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை, மக்கள் தொகை பெருக பெருக காடு குளங்கள் ஏரி எல்லாமே அழிக்கப்படுது, வீடுகள் ஏற்றப்படுகிறது. ஸோ மக்கள் தொகை பெருத்துருச்சு, இயற்கை வளங்களை அழிச்சு தான் எல்லாம் பில்டிங் ஆகுது, வேறு என்ன பண்ண முடியும்? ஸோ மெட்ராஸ் வந்து பெருசாகிட்டே போகுது. ஒரு காலத்தில் பாரிஸ் மயிலாப்பூர் அடையார் வரைக்கும் தான் சிட்டி, மயிலாப்பூர் வரைக்கும் தான் சிட்டி, அதுக்கப்புறம் அடையார் ஆச்சு, அதுக்கப்புறம் திருவான்மூர், அப்படியே ஓஎம்ஆர், அப்படியே கடந்து போயிட்டு இன்னைக்கு கிளாம்பாக்கம் வரையும் போய் நிற்குது சிட்டி. ஸோ பஸ் ஸ்டாண்டு தள்ளி தள்ளி போட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ சிட்டி வளரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது சென்னை செகண்ட் சிட்டி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெகா பிளானே போட்டார். பட் அது 2005 அவர் தோத்துட்டாரு. ஸோ அப்படிலாம் இருக்குது, சிட்டி வந்து சிட்டிக்குள்ளாரே இருக்குது சென்னை. ஸோ நகர்த்திட்டு போய் வெளியில் விடணும் அப்படின்னு பிளான் போட்டார். ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ எனிவே, ஸோ பிரச்சனைகள் நிறைய இருக்குது, பேசிட்டே இருக்கலாம். ஸோ விஜயனா வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து போகிற சிஎம். ஸோ மக்களே, ஸோ சொல்லிடுறேன். ஸோ செலிப்ரேட் பண்ணுங்கள். விஜயனாவோட படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, டிக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, படம் ரிலீஸ் ஆக போகுது 23. அன்றைக்கி ஒரே திருவிழா தான் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஜனநாயகன், ஜனங்களே சென்று பாருங்கள் நம்ம சிஎம்ஐ ஜனநாயகனை கொண்டாடி தீருங்க மக்கள் மன்னனை.